90களின் ஒரு பொற்கால காலை பொழுது. விறகடுப்பு புகையும் சாணி மழுகிய வாசமும் கிராமத்தையே நனைக்க சூரியன் மெல்ல எழுகிறது. மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டிட்டு பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் அணிவகுத்து நிற்க, ஐலேசா ஐலேசா என்ற குழந்தைகளின் உற்சாக குரல்களுக்கு இடையே இளைஞர்கள் மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டுகிறார்கள். எங்க குடும்பத்துக்கு சோறு போடுற இந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி நாங்க எதை கொடுத்தாலும் ஈடாகாது என்று பாட்டி கண்கள் பணிக்க மாடுகளுக்கு பொங்கல் ஊட்ட, முச்சத்தில் பானை பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என்ற ஒற்றுமை குரல் ஊரெங்கும் ஒலிக்கிறது. ஆனால் இன்று வேகமாக மாறிய நவீன நகரங்களில் ஷாப்பிங் மால்களும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் ஆக்கிரமிக்க, மாட்டுப்பொங்கல் என்பது வெறும் செல்போன் திரைகளிலும் பால்கனியில் வைக்கப்படும் சிறு பானைகளிலும் சம்பிரதாயமாக சுருங்கிவிட்டது. அந்த மாடுகளின் சத்தமும் கூட்டு குடும்ப ஆரவாரமும் குறைந்து போனாலும், பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம் கடமை என்று தேடலோடு நகர்கிறது இன்றைய வாழ்க்கை. இனிய மாட்டுப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே.